நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இதுதான்டா தலை எழுத்து. வாழ்க்கையில எப்பவுமே யாருமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது, யாரையும் அழிச்சிட்டு இருக்க. ஒரு டைம் திருந்தறதுக்கு சான்ஸ் கொடுத்தா அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி வாழ்க்கையில எவன் திருந்துறானோ அவன் வாழ்க்கை ஒவ்வொன்று போவோம். எவன் திருந்தாம முடியாது, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிர் பண்றானோ அவன் வாழ்க்கை எப்பவுமே கீழே தான் போவான். நம்ம அஞ்சலி இந்த மாதிரி தாங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. யாருடா இப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு பக்கம் ஆவேசம் கோவம்லாம் வரும். அப்படியே சும்மா ஜுட்டி மரம் பிடிச்சன வாட்டி கிட்டு 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 ரெண்டு ஆட்டி ஏன்டி எவ்வளவு திமுருன்னா என் பிள்ளைய கடத்தந்தோட மட்டும் இல்லாம இப்ப என் பிள்ளையோட ப்ராஜெக்ட்ல போயிட்டு அந்த மண்டேஸ்ல ஒரேடிய வித்த காட்டிங்களே நீ கேக்கு வீட்டு கொண்டாடுறீங்களா? சரி உங்க பொண்டாட்டி நேற்று எங்க போயிருந்தான்னு சொல்லிட்டு கேட்கறா, செக்கப் போயிருந்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமா நான் செக்கப் தான் போனேன். ஐயோ என்ன எல்லாரும் பழி போடுறாங்க. கார்த்தி நம்ம குழந்தை மேல சத்தியமா, நம்ம குழந்தை மேல சத்தியமா நான் எங்கேயும் போல எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அடியே உன் வயிற்றுல குழந்தையே இல்லை வெட்டி போடுவேன் கார்த்தி இந்த வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டிடுறாங்க. அவ்வளோ எஸ் பேசியிருந்த பார்த்ததான் ஒரு சுரவெளி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க ஆரம்பிக்கிறாரு. முறைச்சதோட மட்டும் இல்லாம சும்மா சப்பு 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 4 அடி விழுது. ஒரு அடியில அப்படியே சும்மா எனக்கு மயக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு விடுறா. நீ மயக்க வந்தா கூட தெரியல, தென்னரை வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வயிற்றுல குழந்தை இல்லாம குழந்தை இருக்குது, அதுவும் ட்வின்ஸ். எப்படியெல்லாம் என்ன ஏமாத்திருக்க, காசு பணத்தை காசு நீ எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுடி. என்னவே கடத்திட்டு இல்லை, நான் உண்மையான காதல் வச்சிருந்தேன் உன் மேல, அது எல்லாமே போயிருச்சு. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி அப்படியே சும்மா விரட்டி அடிக்கிறாங்க. ஆடு நம்ம ஜானிக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டாங்க. கார்த்தி இவ்வளவு வெளியே தள்ளதுக்குலாம் எனக்கு அருகதி இல்லை, நீங்களே தள்ளுறீங்கம்மா. இனிமே இவ கண்ணிலையும் முடிக்கூடாது, இவ கை விரலகடா நான் தொட மாட்டேன், நீங்களே தொடச்சி ஒரேடியா முடிக்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க அடிக்கும் போது எனக்கு சொத்து பங்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச சொத்து தான் நீ தான் பொறுக்கிட்டு போடின்னு சொல்லிட்டு 20 லட்சத்தை போட்டு அப்படியே டைவர்ஸை கொடுத்துட்றாங்க. அதை பார்க்கும்போது ஆனந்தம் பாடும் அவன் நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள. மூடிட்டு ஒழுங்கா இருந்தா ஒரு 10 கோடி 20 கோடிக்கு சொந்தக்காரி இருந்தாலும் அழகா இருந்துக்கலாமா? இந்த 10 லட்சத்தை வச்சு நீ என்ன பண்றது? 2 நாள்ல இது காலியாயிருமே, 2 நாள் கூட இல்ல 1 செகண்ட்ல காலியாயிருமே. வெளியே போனோம்னா இப்ப என்னதான் பண்றது? வேற எதனா பண்ணு, இந்த வீட்டுக்குள்ள சேரலாமா இல்ல ஒரே போயிடலாமான்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிக்கிற மாதிரி அஞ்சலிக்கு ஆயிரத்து ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கிட்ட போய் சொல்ல, எஸ்எஸ்கே இதே சக்க வச்சு ஏமா நீயே ரிப்போர்ட் போமா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுமா, அப்படியே காசு அது இது பிடிங்கலாம், இது பண்ணலாம் அது பண்ண, என் வாழ்க்கை நாசனம் பண்ணிட்டான், 10 லட்சத்தை கொடுத்தா நான் இரிச்சு வை அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பல்கனா மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல. டே எஸ்எஸ்கே உன் பேச்சை கேட்டு தானே இந்த நிலைமை இன்னும் பேச்சு கேட்ப நினைச்சுக்கிறேடா மடப்பாயில, உங்ககிட்ட வந்தது நான் அதுக்காக இல்லடா, உன்னை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு போலாம். உஸ்பேத்தி சும்மா அந்த வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இதே உன் பொண்ணா தான் இந்த மாதிரி பண்ணிப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் யாருமே விட்டு வைக்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு அந்த இடத்துல வேலை ஆகணும். அந்த ஒரே கண்டத்தான் தான் உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். இல்லைன்னா நீ யாரோ பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டு அடுத்த வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல. அப்போதான் நம்ம எஸ்எஸ்கேவோட சுயரூபம் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது. ஓஹோ நானா வச்சாம் பார்த்தியா ஆப்பு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகேன்.